نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد பெரும் கருணையும் கண்ணியமும் மிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜினஷலாத்தமின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய அளப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது கடமையாக்கிய ஜும்மா என்ற உன்னதமான கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் அல்லாஹினுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற பேர் ஆவலில் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து அதன் வழி நடக்க வேண்டும் என்ற ஆவலோடு நாம் எல்லாம் இந்த நேரத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கவிருக்கின்ற செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹினுடைய அளப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாம் ஒரு புத்துணர்வு ஊட்டிய புது ரத்தம் பாய்ச்சிய புனிதமிக்க ரமலானை அடைந்து அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றிவிட்டு ஒரு சில வாரங்கள் கூட கடக்காமல் நாம் இந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் நம்முடைய உள்ளத்திலே ரமலானுடைய மாசத்தில் ரமலானில் நாம் செய்த அமல்கள், ரமலானில் நாம் பெற்ற படிப்பினைகள், இதுவெல்லாம் நிறைய செய்திகளை கேட்டு அதையெல்லாம் நம்முடைய செவியின் வழியாக அறிந்த மக்களாகத்தான் நாம் எல்லாம் இருப்போம். ரமலான் என்று சொன்னாலே உடனடி சடசடவென்று ரமலானினுடைய நன்மைகள், ரமலானுடைய சிறப்பு, இந்த மாதத்தினுடைய புனிதமிக்க நல்லறங்கள், இதையெல்லாம் நாம் தன்னாலே நம்முடைய உள்ளத்தில் வந்து ஓடக்கூடிய அளவிற்கு நாம் அதிகமான செய்திகளை கேட்ட மக்களாகத்தான் இருந்திருப்போம். அப்படி இருந்தும் கூட ரமலானில் நாம் பெற்ற அந்த படிப்பினை, ரமலான் மூலமாக இறைவன் நம்மிடத்தில் அடுத்து வரக்கூடிய காலத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பண்புகள் எதுவென்று நாம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? பொதுவாக நம்ம அவர்கள் நம்முடைய உள்ளத்துல ஒரு செய்தியை வச்சிருக்கிறோம். அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால் அதை செய்து முடித்து விட்டால் அதோடு நாம் இறைவனுக்கு செய்யப்பட வேண்டிய கடமைகள் முடிந்து விட்டது, அதற்கு பின்பு நம்முடைய வாழ்வை எப்படி வேண்டுமானால் அமைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு தவறான எண்ணம், சிந்தனை பெரும்பான்மையான மக்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. இறைவன் எதை மூமின்களுக்கு கடமையாக்கினாலோ, இறைவன் மூமின்களுக்கு எதை வணக்க வழிபாடாக இறைவன் கட்டளை பிறப்பித்தாலோ, இறைவனுடைய சட்டங்கள் எதுவாயினும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இறைவன் எதை சொன்னாலும் அதை கடைபிடிக்கும் பொழுது, அதை நிறைவுபடுத்தும் பொழுது, நிறைவுபடுத்திய பின், கடமையை நிறைவேற்றிய பின் நாம் நம்முடைய வாழ்வியனுடைய செயல்பாடுகள் முன்பிருந்ததை விட அடுத்ததாக அது இன்னும் கூடுதலாக இறை பொருத்தத்தை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். ரமலான பரிபூர்ணப்படுத்திட்டோம்பா, ஒரு மாத காலம் நோன்பை விடவே இல்லையே, ஒரு மாத காலம் இரவனுடைய தொழுகையை ஒரு நாள் கூட விடாமல் தவற விடாமல் என்னுடைய வியாபாரத்தை சீக்கிரமெல்லாம் முடிச்சுட்டு கடையெல்லாம் மூடிட்டு நான் பள்ளிவாசலுக்கு வந்து நான் தொழுகையை பரிபூர்ணமாக நிறைவேற்றினேனே, அந்த ஒரு சந்தோஷம், திருப்தி, ரமலானிலே என்னால் இயன்ற அளவிற்கு தவறான தப்பான வீணான காரியங்கள் ஈடுபடாமல் இருந்துட்டேனே அப்படின்ற ஒரு மன திருப்தியோடு நாம் இருக்கிறோம் என்றால் அந்த திருப்தியினுடைய வெளிப்பாடு மற்ற காலகட்டத்தில் இருக்கிறதா என்பதைத்தான் இறைவன் அதிகமாக எதிர்பார்க்கிறான். ஏன்னா ரமலானை பொறுத்தளவுக்கு, நோன்பை பொறுத்தளவுக்கு இறைவன் நமக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான். அவர் நோன்புல ரமலானிலே இறைவனை அஞ்சினோம், மறுக்கவே முடியாது. ஏன்னா இறைவனை அஞ்சக்கூடிய விதமாகத்தான் நம்முடைய செயல்பாடுகள் அமைந்தது. நம்முடைய பானம், நம்முடைய உணவு, நம்முடைய பொருளாதாரத்தில் சம்பாதித்த ஹலாலாக்கப்பட்டதையும் கூட நாம் ஹராமாக்கி வைத்திருந்தோம். நோன்பு நோட்டிருக்கும் பொழுது, நோன்பு பிடித்திருக்கும் பொழுது, நோன்பனுடைய இஃப்தாருடைய நேரம் வருகிற வரையிலும் நமக்கானதை நம்முடைய உழைப்பால், நம்முடைய சம்பாதித்தால்
நான் பெற்றெடுத்த நான் உழைத்ததை நான் எனக்கு ஹராமாக்கி நான் தூரமாக்கி படிப்பனை பாடம் பெற்றேன், அதையெல்லாம் நான் நிறைவேற்றிட்டேனே அப்படின்னா நிறைவேற்றியதன் மூலமாக இறைவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்ன? அல்லாஹ் கூட குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹாவுல இறைவன் கேட்க சொல்றான், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டு. அது எப்படிப்பட்ட வழி? இறைவா அல்லாஹ் கேட்க சொல்றான். ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுறோமா இல்லையா? அல்லாஹ் நம்ம இடத்துல கேட்க சொன்னானா இல்லையா? இறைவா நீ எனக்கு நேரான வழியை காட்டு. அது எப்படிப்பட்ட வழின்னு சொன்னா, ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், அது உன்னால் அருள் செய்யப்பட்டவர்கள், உன்னை யாருக்கு அருள் புரிந்தையோ, யாருக்கு நீ உன்னுடைய அருள் வாயிலை திறந்தாயோ அவர்களுடைய வழி இறைவா, அவர்கள் உன்னால் கோபிக்கப்படாதவர்கள் மற்றும் பாதை மாறி செல்லாதவர்கள். அப்படி அல்லாஹ் நம்மளை கேட்க சொல்றான். கேட்கிறோமா இல்லையா? ஒரு தொழில கேட்கிறோம், கேட்டுட்டோம், கேட்டதோடு முடிஞ்சிருச்சான்னு சொன்னா அது ஒரு மூமியினுடைய இரையச்சமுடையவனுடைய நிலையாக இருக்கவே இருக்கக்கூடாது. மாறாக அது எப்படி நம்முடைய உள்ளத்துல இருக்கும்னா, அதான் அல்லாஹ் அடுத்தது சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பத்து வசனத்திலே சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? முதல்லின் நாஸ், இது மனிதர்களுக்கு வழிகாட்டி. அல்லாஹ் பல இடத்துல சொல்றான். அது யாருக்கு வழிகாட்டின்னு சொன்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும் போதே சொல்றானே, இது வேதம், இது எந்த சந்தேகமும் இல்லை. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் முத்தகீன். யாருக்கு இது வேதம் என்பதுல சந்தேகம் கிடையாது. இறைவனுடைய வேதம் தான், அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான். ஆனால் இது யாருக்கு பயன் தரும்னா ஹுதல் முத்தகீன், இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு பயன் தரும். அப்ப நான் ரமலான்ல பெற்ற படிப்பினை, ரமலான்ல எடுத்த பாடம், ரமலான்ல எனக்கு நானே என்னை நான் ஒரு வருத்தி கொள்ளக்கூடிய விதமான ஒரு கடுமையான ஒரு உடன்படிக்கையோடு படிப்பனையோடு என் வாழ்க்கையை நான் ஒரு மாத காலம் அமைத்துக் கொண்டேன் அப்படின்னு சொன்னா, அந்த அமைத்துக் கொண்டதனுடைய அமைத்துக் கொண்டதனுடைய அந்த பிரதிபலன், அதனுடைய பயன்கள் யாருக்கு பயன் தரும் சொன்னா முதலில் முத்தகீன் தான், இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு தான். அப்ப ஒரு அமலை, ஒரு வணக்க வழிபாட்டை, ஒரு இபாதத்தை நாம் பரிபூரணப்படுத்துவதால் மாத்திரம் இறைவனுடைய திருப்தியையோ, இறைவனுடைய அருளையோ, இறைவனுடைய அன்பையோ பெற்றுவிட முடியும் என்று சொன்னால் நிச்சயமா கிடையாது. அப்படி பெற முடியும்னா அல்லாஹ் வணக்க வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க, எவ்வளவு வேணா செய்யுங்க அப்படி அல்லாஹ் வேறு விதமா சொல்லியிருப்பான். ஆனால் நபிகள் பெருமகனார் சொல்லும் பொழுது பல சந்தர்ப்பங்களில் சொல்றாங்க, இறைவன் உங்களுடைய தோற்றத்தை பார்க்கல, இறைவன் உங்களுடைய தோற்றத்தினுடைய அழகை பார்க்கவில்லை, இறைவன் உங்களுடைய எண்ணிக்கையை பார்க்கல, மாறா இறைவன் உங்களுடைய கல்வை தான் பார்க்கிறான். அல்லாஹ் நம்முடைய கல்வனுடைய ஈமானைத்தான் இறைவன் பார்க்கிறான். அப்ப நம்மளுடைய ஈமான் இதன் மூலமாக எப்படி புத்துணர்ச்சி பெற்றிருக்கிறது? ரமலானை அடைந்து கடந்து முடிந்தோம்னா நம்மை விட்டு கடந்து சென்ற ரமலானின் மூலமாக இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது இனி வாழக்கூடிய எஞ்சிருக்கக்கூடிய அடுத்த ரமலானை அடைகிற வரையிலும் எஞ்சிய நாட்கள், மாதங்கள் இதெல்லாம் நான் முத்தக்கீனா இருக்கிறேனா, இரையச்சமுடையவனாக இருக்கிறானா, இரையச்சத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறானா என்பதை நாம் பல சந்தர்ப்பங்களிலே, பல நேரங்களிலே நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளணும்னா நாம் வெறுமனே சடங்கு சம்பிரதாயங்களை செய்தவர்களாக மட்டும்தான் இருப்போம். அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனங்கள்ல பல வரலாறுகள் மூலமாக நமக்கு ஒன்றை நினைவுபடுத்துகிறார். இரையச்சமுடையவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? முத்தகீன்கள்னா அவர்கள் எப்படி, அவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும்னா அல்லாஹ் எல்லாத்திலையும் சொல்றான். எல்லா விஷயத்திலையுமே முத்தகீன்கள் இப்படித்தான் இருப்பாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பல்வேறு இடங்கள்ல நமக்கு இறைவன் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறான். என்ன காரணம்னா இரையச்சமுடையவர்களுடைய நிலை இப்படித்தான். அதனாலதான் அல்லாஹ் தர்மத்தை பத்தி பேசுறான். திருமறையில எடுத்து பார்த்தோம்னா தர்மத்தை அல்லாஹ் கொடுங்கன்னு சொல்லுவான், அல்லாஹ் அளப்பெரிய நன்மை இருக்குன்னு சொல்லுவான், அதுல அல்லாஹ் உங்களுக்கு ஏராளமான அருள் வைத்திருக்கிறேன்னு சொல்லுவான். இப்படி எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான். எப்படி சொல்றான் தெரியுமா? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராயி வலர்ராயி, அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில செலவிடுவாங்களாம். முத்தகீன்களுடைய அடையாளத்தை அல்லாஹ் சொல்றான். அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில செலவிடுவாங்க. எப்படி செலவிடுவாங்கன்னா சர்ராயி வலர்ராயி, அவர்கள் செழிப்பிலும் செலவிடுவார்கள், தனக்கு வறுமை இருக்கும் பொழுது செலவிடுவாங்க. இவர்கள் தான் முத்தகீன்களுடைய அடையாளம் என்று பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையிலே செலவிடக்கூடியவர்களுடைய உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். எல்லாரும் அதை பண்ண முடியுமா? பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையில கொடுக்கறதுன்னா எப்ப கொடுக்கறது?
யாருக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கான 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 அவகாசம், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஜக்காத்து கூட அப்படித்தானே. ஜக்காத்தை அல்லாஹ் கடமையாக்குறான். யாருக்கு கடமையாக்குறான்? சோத்துக்கே வழி இல்லாம, அடுத்த நேர உணவுக்கே வழி இல்லாம, பண்டப்படாதையா ரோட்ல படுத்துக்கிட்டு எந்த விதமான ஒரு சுகபோக வாழ்வும் இல்லாத ஒருத்தட்ட போய் ஜக்காத்து கொடுன்னு சொல்ல முடியுமா? அப்படி அல்லாஹ் சொல்லல. அப்படி சிரமத்தை அல்லாஹ் ஏற்படுத்தல. அல்ல யாரையும் சக்திக்கு எல்லாம் சோதிக்க மாட்டான். லாய் கல்லி ஃபுல்லாகு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. அல்ல யாரையும் சக்திக்கு மீறி சோதிக்கவே மாட்டான். ஆனாலும் அல்லாஹ் முத்தகீன்களுடைய அடையாளத்தை பற்றி சொல்லும் பொழுதே அவர்கள் செழிப்பிலும் செலவிடுவார்கள். அல்லாஹ் மாதிரி கொடுப்பாங்க. எனக்கு வர பொருளாதாரம் இருக்கு, நிறைய செல்வத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறான், நான் கொடுப்பேன்டா, இறைவன் எனக்கு தந்ததனால் அதனால கொடுத்து கொண்டிருப்பேன் அப்படின்னா இது எல்லாருடைய நிலையும். ஆனா அல்லாஹ் சொல்றான் அவர்கள் செழிப்பிலும் கொடுப்பாங்க, தனக்கு வறுமை இருக்கும் பொழுது. இது சிந்திச்சு பாருங்களேன். இது யாரால முடியும்? யாரால இது முடியும்? தனக்கு ஒரு பொருளாதாரம் இருக்கு, ஒரு கடுமையா நெருக்கடி அப்படின்னா தன் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நான் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வினுடைய பாதையிலே கொடுக்கிறேன்னு சொன்னாலே அந்த சிந்தனை வர்றதே பெரிய கஷ்டம். ஏன்னா ஒரு 50 ரூபா இருக்குது, ஆனா என் தேவை எனக்கு 100 ரூபா இருக்குன்னு சொன்னா யாராவது ஒரு இடத்துல வந்து நம்ம இடத்துல கேட்கிறாரு, கேட்கும் பொழுது நாம் அவருக்கு அதுல இருந்து ஒரு 10 ரூபா கொடுக்கணும்ன்ற எண்ணம் வருமா? ஆனா அல்லாஹ் சொல்றான் அவர்கள் செலவிடுவார்கள். ஏன்னா அவர்கள் முத்தகீன்கள், அவர்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்கள். அப்படின்னா அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான், எனக்கு தேவை இருக்கு, ஆனாலும் நான் என்னுடைய இறைவனுடைய அச்சத்தால், அல்லாஹ்வை நான் பயப்படுவதால், இறை நம்பிக்கையால், இறை மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அச்ச உணர்வால் எடுத்து ஒருத்தர் கேட்டுட்டாரு, அதற்கான வாய்ப்பு இருக்குன்னா எனக்கு தேவை இருக்கும் பொழுதும் கூட அதை நான் அல்லாஹ்விற்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அவர் தான் அல்லாஹ் சொல்றான் அவர்கள் ஷர்ராய் ஒவ்வொருவாய் அவர்கள் வறுமையிலும் செலவிடுவார்கள், அவர்களுக்கு செழிப்பா இருக்கும் பொழுதும் எப்படி செலவிட்டார்களோ அதே மாதிரி கொடுப்பாங்க. அதே அளவு சொல்லல, அல்ல அளவு சொல்லல. அவர் செழிப்பா இருக்கும் பொழுது அவருக்கு லட்ச லட்சமா அல்லா பொருளாதாரம் கொடுத்திருப்பான், 1000 பொருளாதாரத்தை கொடுத்திருப்பான், அதற்கு ஏற்றாற்போல் அவர் தான தர்மம் செய்திருப்பார். வறுமையில எப்படி அவரால் செலவிட முடியும்? நம்ம பல நபி தோழர்களுடைய வரலாறு, சகாபாக்களுடைய வரலாறுகள் நம்ம திருமுறையை பார்க்கிறோமா இல்லையா? அதனால்தான் நபிகளா சொன்னாங்க சகாபாக்களை தர்மத்திலும் கூட அவர்கள் எப்படிப்பட்ட முத்தகீன்களாக, எப்படிப்பட்ட இறையச்சவான்களாக இருந்தார்கள் என்பதற்கு உதாரணமாக நபிகள் பெருமானார் சொல்லும் பொழுது ஒரு ஓமையாக சொல்றாங்க. எப்படி ஓமை? பல நேரங்களில் கேட்கப்பட்ட செய்திதான், அதை நம்ம வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்க மாட்டிருக்கோம். நம்ம இறையச்சத்தை நம்ம உள்ளத்திலே வளர்த்து கொண்டிருக்கிறோமா? ரமலானுடைய படிப்பினரே என்ன? அந்த மாதத்தில் அமல் செய்வது நன்மைதான், மறுக்கவே முடியாது. யாரு ரமலானுடைய இரவிலே நின்று வழங்குகிறார்களோ, நம்பிக்கையோடு இறையச்சத்தோடு நன்மை எதிர்பார்த்தவர்களாக நின்று வழங்குகிறார்களோ அல்லாஹ் அவங்களை பாவத்தோடு மன்னிப்பான், மறுக்கவே முடியாது. நபிகளா சொன்ன முன்னறிவிப்பு, யார் நோன்பு வைத்திருக்கிறார்களோ நோன்பு வைத்திருக்கக்கூடிய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கூட, துர்நாற்றம் கூட அல்லாஹ்வினுடைய பார்வையில் கஸ்தூரியினுடைய மனம் கமலக்கூடிய அளவிற்கு இருக்கும் என்று பெருமானார் சொல்றாங்க. மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்கு பின்பு நம்முடைய வாழ்வினுடைய நிலை என்ன? அதற்கு பின்பு நம்முடைய வாழ்வினுடைய செயல்பாடுகள் என்ன? அதனால்தான் நபிகளார் ஒப்பிட்டாங்க. சகாபாக்களுடைய தர்மத்தை கூட நபிகளார் சொல்லும் பொழுது இதோ தெரிகிறது உகது மலை, உகது மலை காட்டுறாங்க சொல்ல, இதோ தெரிகிறது உகது மலை, அந்த உகது மலை அளவிற்கு இதற்கு பின்பு வரக்கூடியவர்களுடைய தர்மங்கள் என் தோழர்கள் செய்த தர்மத்தினுடைய ஒரு கைப்பிடி அளவிற்கு அது ஈடாகவே ஆகாதுன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? உகது மலை அளவிற்கு தர்மம் செய்தால் அல்லாஹ் நன்மையை கொடுத்துருவான், அது நன்மையெல்லாம் அல்லாஹ் பால்படுத்த மாட்டான், அதெல்லாம் நன்மை வீணாக்கிற மாட்டான். ஆனால் அந்த நன்மை என் தோழர்கள் செஞ்சாங்களே, சகாபாக்கள் செஞ்சாங்களே, எந்த அளவுக்கு தர்மம்? ஒரு கைப்பிடி அளவிற்கு உண்டான தர்மம் ஒப்பிட முடியுமா? உகது மலை எங்க இருக்குது? ஒரு கைப்பிடியினுடைய தர்மத்தினுடைய அளவு இப்படி இருக்கிறது. ஆனாலும் நபிகளார் சொன்னாங்க அல்லாஹ் எதை சிறப்பா பார்ப்பானா, தோழர்கள் ஒரு கைப்பிடி கொடுத்தாங்களே அதுதான் அல்லாஹ் சிறப்பா பார்ப்பான். ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன்னா அவர்கள் தங்களுக்கு தேவை இருக்கும் பொழுது பிறருக்கு கொடுத்தாங்க. எனக்கே தேவை இருக்கும் பொழுது, எனக்கே பசி, எனக்கே பொருளாதாரத்தினுடைய தேவை இருக்கு, நானே பட்டினி கிடக்கிறேன், நானே பட்டினியால் உருண்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுவாங்களா? அதை பிறருக்காக கொண்டு போய் கொடுப்பாங்களா? அப்ப அப்படிப்பட்டவர்களைத்தான் ரசூல் அல்லாஹ் சொல்றான் முத்தகீன்கள் என்று.
அப்ப உதாரணமா எடுத்துக்கிறோங்க, நம்முடைய வாழ்வு முடிஞ்சு 2வது வாரத்துல இருக்கிறோம். முதல் சும்மா 2வது சும்மாவில் இருக்கிறோம். இந்த 15 நாட்கள் நம்முடைய நிலை எப்படி இருந்துச்சு? நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய 10 மாதம் 11 மாத காலம் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க போகிறது? வாழ்வினுடைய செயல்பாடுகள், அமல்களுடைய முன்னேற்பாடுகள், அமல்கள்ல நம் பேடி செயல்படக்கூடிய அந்த நடவடிக்கைகள், பிறரிடத்திலே பேசி பழகக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் சொன்னாங்களா இல்லையா? ரமலானிலே நீங்கள் சச்சரவு செய்யாதீங்க. ரமலானிலே உங்களிடத்தில் யாரேனும் சண்டைக்கு வந்தாலும் கூட, உங்ககிட்ட கூட வீணுக்கு வம்பா உங்க வீடு வேணும்னே ஒருத்தவங்க சண்டைக்கு வந்தாலும் கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் நோன்பாளின்னு சொல்லுங்க. ஏன் ரசூலா சொன்னாங்க? ரமலான நோன்பு வச்சிருக்கிறப்பா அப்படின்னா நீ அங்க இறைவனுக்கு பயந்து வீண் சச்சரவுகளில் ஈடுபடுவதிலும் கூட நீ தவிர்த்து கொண்டு ரமலானை நீ நிறைவுபடுத்துன்னு சொன்னா அந்த இரையச்சம் என்பது வரக்கூடிய காலகட்டத்திலே உன்னிடத்தில் தொடர்கிறதா? வரக்கூடிய காலகட்டத்திலே அது ஒரு இடத்துல பிரதிபலிக்கிறதா? கடமையில்லாத தொழுகையும் கூட ஆகா நான் இறைவனுக்காக இரவு தொழுகை என்ற அந்த தொழுகை நான் நின்று வணங்கணும்பா, அல்லாஹ் நன்மை தருவான் அப்படின்னு தொழுகையை நடைமுறைப்படுத்தினா அடுத்து வரும் பொழுது கடமையான தொழுகையிலும் கூட நம்முடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது? இது ஒருவர் இன்னொருத்தரை விரல நீட்டி சுட்டி காட்டக்கூடிய விஷயம் அல்ல. பாய் நீங்க ரமலான்ல எப்படிலாம் வந்தீங்க, ரமலான்ல 21 தொழுதிங்க, என்ன பாய் 10க்கு கூட வரமாட்டிருக்கிறீங்க, ஏன் பாய் ஜிம்மாவுக்கு கூட தாமதமா வரீங்களே அப்படின்னு ஒருவர் இன்னொருவரை சுட்டி காட்டப்பட வேண்டிய விஷயமே இல்லை. நாமளே சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய ஈமானோடு நம்முடைய உள்ளத்தோடு நாமே உறவாடி பார்க்கிறோம். சொன்னாங்களா இல்லையா? உங்களுடைய உள்ளம் என்பதை உங்களுடைய ஒட்டுமொத்த உடலையும் சீர்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உறுப்பு என்று சொன்னார்கள். சொன்னாங்க உடலிலே மனிதனுடைய உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. அந்த சதை துண்டு சீரடைந்து விட்டால் மனிதனுடைய ஒட்டுமொத்த உடலும் சீர்பட்டு விடும். மறுபடியும் ரசூலா சொல்றாங்க மனிதனுடைய உடலில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. அந்த சதை துண்டு சீர்கட்டு விட்டால் ஒட்டுமொத்த உடலும் சீர்கட்டு விடும் சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க தன் கையை நெஞ்சின் மீது வைத்து சொல்றாங்க அலா ஓஹியல் கல் அப்படின்னாங்க. அதுதான் உங்களுடைய உள்ளம் சொன்னாங்க, பிறருடைய உள்ளம் சொல்லல, நம்முடைய உள்ளம் சொன்னாங்க. அப்ப நாம நம்முடைய உள்ளத்தோடு உரசி பார்க்கணும். நம்ம எப்படி இருந்தோம், எதற்காக இந்த ரமலானை கடைபிடித்தோம், ரமலானை எதற்காக இது மாதிரியான பட்டினி கிடந்து தாகித்திருந்து நாம சில படிப்பினைகளை பெற்றோம். அந்த படிப்பினை நம் வாழ்வில் செயல்படுத்துறோமா, வாழ்வில் நடைமுறைப்படுத்துறோமா? எல்லாத்திலையுமே பேசக்கூடிய பேச்சில, நடவடிக்கையிலே, கொடுக்கல் வாங்கல்ல, அமல்களுடைய விஷயத்துல, பிள்ளைகளுடைய பராமரிக்கக்கூடிய விஷயத்துல, நண்பர்களிடத்திலே உறவாடக்கூடிய விஷயத்திலே எல்லாத்திலையுமே நான் அங்க பெற்ற இறையச்சத்தை தக்குவாவை வெளிப்படுத்துறனா, முத்தக்கீன்களாக இருக்கிறனா என்பதை நாம் உணரணும். அப்படி உணர்றோமா? சிந்திச்சு பாருங்களேன். அப்படி உணரலன்னு சொன்னா நாம் இறைவன் சொல்லக்கூடிய முத்தக்கீன்களாக இருக்கவே முடியாது. அல்லாஹ் சொல்லணும் இல்லையா? இது வேதம் தான், ஆனால் இந்த வேதம் கூட யாருக்கு பயன் தரும்? குர்ஆன் தான், மறுக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை தான். இது யாராலும் ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து மறுத்தாலும் கூட அதை மாற்ற முடியுமா? உலகமே சொல்லிடுச்சுப்பா, ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் சொல்லிடுச்சுப்பா, உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய வல்லரசுகள் எல்லாம் சொல்லிடுச்சுப்பா இது குர்ஆன் கிடையாதுன்னு ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்கவே முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்றான் அது யாருக்கு பயன் தரும் தெரியுமா? யார் அதுல பயனடைவாங்க தெரியுமா? முத்தக்கின்கள் தான். இறைவனை நாம் அஞ்சக்கூடியவர்களுக்கு தான் அது பயனளிக்க முடியும்னா நாம் இறைவனுடைய அச்சத்தை மறந்துவிட்டு நாம் ஒரு வணக்க வழிபாடுல ஈடுபட்டா, இறைவனுடைய அச்சத்தை மறந்துவிட்டு நாம நான் இஸ்லாத்தை ஏற்று 50 வருடம் ஆகுது, நான் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் இஸ்லாமியனாக இருக்கிறேன், நான் இறைவனை அஞ்சக்கூடியவனா இருக்கிறேனே வெளிப்படையாக சொல்லிக்கொண்டு உள்ளத்துல அதை தக்குவா இல்லைன்னா எந்த பயனும் இல்லை. அதனாலதான் நபி தோழர்கள் பயந்தாங்க. அல்லாஹ் தூதர் ஒரு வார்த்தை சொன்னார், போர்க்களத்துல பார்க்கிறோம். எத்தனை போர்க்களத்துல பார்த்திருக்கிறோம்? போர்க்களம் என்பது எப்படிப்பட்ட போர்க்களம்? போர்க்களம் சொன்னா இன்னைக்கு மாத்திரியா எங்கோ ஒரு இடத்துல குண்டு போட்டுட்டு எங்கோ ஒரு இடத்துல அந்த தாக்குதலை அந்த தாக்குதலை உணரக்கூடிய விதமா அப்படியா? அன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. நேருக்கு நேர், களத்துக்கு களத்துல ஒருவருக்கு ஒருவரா நேருக்கு நேராக சண்டையிட்டு அதில் யார் வெல்லுகிறாரோ அதுதான் வெற்றியினுடைய தீர்மானத்தை பிரதிபலிக்கும். அப்படி போர்க்களத்துல நேராக போர்க்களத்துல கலந்து கொள்வது என்பது ஒன்று. அந்த கலந்து கொண்ட நேரத்திலே பல போர்க்களத்துல அதில் குறிப்பாக உகது போர்க்களத்துல பார்க்கணும்.
உகது போர்க்களத்துல நபிகளாரோடு சில நபித்தோழர்கள் சுத்தி இருக்கிறாங்க. நபிகளாருடைய தாடை வெட்டப்படுவதற்கு முன்பாக நபிகளார குறிவைத்து தாக்கப்படுகிறது. அப்படி தாக்கப்படும் பொழுது நபித்தோழர் சொல்றாங்க, குறிப்பாக தலகார் அலி அல்லாஹ் போன்றவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என் கேடயத்திற்கு முன்பாக, என்னுடைய அந்த தடுப்பிற்கு பின்பாக நீங்கள் மறைந்து கொள்ளுங்கள், எட்டி பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் எட்டி பார்ப்பது உங்களை ஏதேனும் அன்புகள் தாக்கி விடுவோம், மாறாக என் மார்பு உங்களுக்கு கேடயமாக இருக்கணும்னா வார்த்தையில் சொன்ன வார்த்தை, அவர்கள் சொன்ன வார்த்தையை நம்ம அதீதுகளை பார்க்கணும். அப்ப ரசூலா சொல்றாங்க, கடுமையான நெருக்கடி, எதிரிகள் நபிகளாரையும் அங்க அந்த சகாபாக்களும் சூழ்ந்துட்டாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய நபித்தோழர்கள் தான், ரசூலா விட்ட விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய சில நபித்தோழர்கள் மட்டும் தான் இருக்கிறாங்க. ரசூலா சொல்றாங்க, இந்த தூதரை யார் பாதுகாக்கிறாரோ, இந்த தூதருக்கு யார் அரணாக இருக்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் என்னோடு சோளத்தில் இருப்பார்கள். இதுதான் வார்த்தை, இதுதான் ரசூலா சொல்றாங்க. சண்டை போட்டிருக்கலாம், நபிகளாரோடு நின்று போரிட்டு இருக்கலாம், பக்கபலமா இருந்திருக்கலாம், ஆனால் அதையும் தாண்டி நபிகளாரோடு இருந்த விரல் வெட்டி எண்ணப்படக்கூடிய நபித்தோழர்கள்ல ஒருத்தர் முன்னாடி வராரு, முன்னேறி செல்கிறார், ஷஹீதாக்கப்பட்டு கொல்லப்பட்டு அவன் மரணித்த உயிர் பிரிகிறது. இது தாமதம் தான். அடுத்து இன்னொரு நபித்தோழர் வரார், அடுத்தது வரார். இப்படியாக நபிகளாரோடு இருந்த அத்தனை தோழர்களும் மாண்டு போவதற்காக முன்னாடி வராங்கன்னு சொன்னா சிந்திச்சு பாருங்களேன். இது இறைவனை பயப்படக்கூடியவர்களை தவிர மற்றவர்களுக்கு சாத்தியமா? அல்லாஹ் என்ன என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ் தூதர் வந்துருங்க, அப்படி ஓரம் போயிருவோம். யதார்த்தம் தானே. ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, பிரச்சனை வருது, போலீஸே ஒரு ஆர்ப்பாட்டத்துல தடியடி நடத்துறானா, வா இத வராங்க, அவன் அடுத்து இங்கதான் வருது அந்த டீமு, நம்மளை போட்டு வா வாங்கிடுவான், வாங்க அப்படி ஓரமா போயிருவோம்னு அங்க இருந்து கொஞ்சம் ஓரம் போயிரும். இது எதார்த்தம். நபிகளார் சொல்றாங்க, கொல்லப்படுவீர்கள், நிச்சயமாக உங்கள் உயிர் போகும், ஆனால் இதற்கு பகரமாக நாளை மறுமையில் என்னோடு இருப்பீங்க. இதுதான் ரசூலா சொல்ற ஒரு தாரக மந்திரம். இதான் ரசூலா சொன்ன ஒரு முன்னறிவிப்பு ஆன ஒரு நற்செய்தியா. வெளி உலகத்துல பார்க்கும் பொழுது உயிர் போயிருந்தேன், அல்லாஹ் தருவாங்க, நம்ம அப்படி ஓரம் போயிருவோம், இப்படிதானே சொல்லி இருக்கோம். எப்படி சொல்றாங்க? நபிகளார் சொன்ன இந்த வார்த்தை முடிப்பதற்கு முன்பாக நேரா போய் முன்னாடி நிற்கிறாங்க, உயிரை விடுறாங்க. இதனுடைய வெளிப்பாடு என்ன? என்ன நோக்கத்திற்காக செய்தாங்க? அல்லாஹ்வை பயந்தாங்க. இந்த உலகத்திலே வாழ்வது என்பது நிரந்தரமாக வாழ்க்கையினுடைய இன்பம் கிடையாது. ஒரு நாள் மரணிக்க போறோம். ஆனால் அந்த மரணம் என்பது நபிகளாருடைய திருப்பொருத்தத்தோடு, இறை திருத்தத்தோடு இறைவன் பொருந்தி கொள்ளக்கூடிய விதமான ஒரு மரணம் இருக்கிறது என்றால் அதுதான் எனக்கு வேண்டும் என்று அந்த முத்தகீன்களாக போய் நிற்கிறாங்களே, அதுதான் இறையச்சம். அதனால போர்க்களத்துல போய் நின்று உயிரை விடணும்னா அப்படி விட்டாதான் நம்ம இறை நம்பிக்கையாளர்களா என்றால் அது நமக்கு கடமை கிடையாது. உதாரணத்துக்கு சொல்றோம், அவன் இறையச்சம் என்பதை நாம் அந்த உலகத்துல அற்பமான விஷயத்தை விடுறதுக்கே நம்முடைய உள்ளம் என்ன பண்ணுது? ஒரு ஆட்டம் காணும். எதை விரும்புறோம், எதை நேசிக்கிறோம், எது நமக்கு இன்பமா இருக்குது, எது நமக்கு அழகாக காட்டப்படுகிறதோ, எது நமக்கு சௌகரியமா நம்ம யதார்த்தமா இருக்கிறோமோ அதை இறையச்சத்தோடு மோதி பார்த்து, இது சரியில்லையே, இதை இறையச்சத்திற்கு இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு உண்டான வாழ்வி நடைமுறை இல்லையே என்று கூற விடுறதுக்கு யோசிக்கும், பயப்படுறோம். ஏன் அது இதை விட்டுட்டா நம்மளால வாழ முடியாது, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலன்னா நாம் இந்த உலகத்திலே நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த முடியாதே என்று பயப்படுகிறோம். ஆனால் அதுவல்ல இறையச்சத்தோட வெளிப்பாடு, அதுவல்ல முத்தகீன்களுக்கு உண்டான அடையாளம் என்பதை நான் நபிகளாருடைய வாழ்வினுடைய பல நிலைகள்ல பார்க்கிறோம். அப்படின்னா இதுவெல்லாம் நமக்கு தரப்படக்கூடிய பாடத்தினுடைய படிப்பினை என்ன? நாம் இறைவனை அஞ்சுகிறோம். அந்த அச்சம் என்பது நாம் ஒரு அமல் செய்து முடித்த பிறகு அது கூடணும். தொழுகிறோம்னா தொழுது முடித்த பிறகு என்னுடைய உள்ளத்துல இறைவனுடைய அந்த உணர்வு என்பது அல்லாஹ் நெருங்கிட்டோம்ல, ரசூலா தானே சொன்னாங்க, தொழுகை என்பதை இறைவனோடு உரையாடக்கூடிய ஒரு உரையாடல் சொன்னாங்க. அப்ப அல்லாவோட உரையாடும் பொழுது ஒண்ணும் இல்லை, ஒருத்தர் இருக்கிறோம், நம்ம இருக்கிறோம், போய் சிஎம் பார்த்துட்டு வரும், போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் பார்த்துட்டு வந்த உடனே ஒரு போட்டோ எடுத்துட்டோம்னா நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும்? சிஎம்ஏ போய் பார்த்துட்டு வந்துட்டோம், அது ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறது, ஸ்டேட்டஸ் வைக்கும் பொழுது 4 பேர் அதை பார்த்தா கொஞ்சம் வெயிட் தானே, டேரக்டா சிஎம்ஏ பார்த்துட்டு கை கொடுத்துட்டு வந்துட்டாருன்னா, பார்த்துட்டு வந்துட்ட உடனே நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும்? ஒரு குறிப்போடு இருக்கும். நாம முதலமைச்சரே பார்த்துட்டு வந்துட்டோம்ல, முதலமைச்சர் நம்மளுடைய தோலை தட்டி கொடுத்துட்டாருல, இது எவனாவது லோக்கல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணா கூட இந்த போட்டோ வச்சு பார்த்துட்டு காட்டி சமாளிச்சுட்டு போயிடலாம்னு இந்த உள்ளம் ஒரு அழகா நமக்கு அதை காட்டும். அப்படின்னா நாம் அல்லாஹோடு உரையாடும் பொழுது, இறைவனோடு உரையாடல ஒரு லொகருடைய நேரத்துல இறைவனோடு உரையாடிட்டோம்னா அடுத்து வரக்கூடிய நேரம் வரையும் அப்படி சார்ஜ் நிக்கணும்.
மறுபடியும் அசர்ல வந்து இறைவனோடு உரையாடுறோம்னா அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ்வோடு பேசிட்டோம் அப்படின்னா நம்முடைய நம்பிக்கை, இறையச்சம், தக்குவா எப்படி இருக்கணும்னா அது நமக்கு ஒரு பூரிப்பை ஏற்படுத்தணும். நமக்கு என்ன இருக்கு தெரியுமா, லோகத்துறை நின்றுட்டு வந்தோம்னா அசர் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஆகுதுன்னா லோகருக்கு முன்னாடி இருந்த அந்த சார்ஜ் குறைஞ்சுதான் போகுது. அப்படின்னா நம்ம அல்லாவை எப்படி நம்புகிறோம், அல்லாஹ்வோடு எப்படி நாம வந்து இறைவனை இறையச்சத்தோடு செயல்படுகிறோம் என்பதை நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து இறைவன் சொன்ன முத்தக்கின்காக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தினை பல ரகுமான் அனைவருக்கும் தந்த அருள் புரிய வேண்டும் என்று கூறி பிரார்த்தித்து என்னுடைய முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசம் என்பது யார் இந்த தேசத்தை ஆளுகிறார்களோ, இந்த நாட்டை யார் ஆளுகிறார்களோ அதை வைத்துத்தான் மக்களுடைய வாழ்வு நிலையும் எப்படி இருக்கும் என்று வெளிப்படுத்துறதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு நாட்டினுடைய ஆட்சி முறை, அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் எதை மக்கள் மத்தியில சொல்றாங்களோ, எப்படி அவர்கள் ஆட்சியை வந்து நடைமுறைப்படுத்துறாங்களோ அதற்கு ஏற்றார் போல்தான் நாடும் அமைந்திருக்கும் என்பது யதார்த்தமான ஒன்று. அதன் அடிப்படையில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய நாட்டை யார் ஆள்றாங்க, ஒட்டுமொத்தமாக ஒரு சித்தாந்தத்தை வைத்து எல்லா சித்தாந்தத்தையும் அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய பாசிச சித்தாந்த மத வெறியர்களால் தான் தேசம் இன்னைக்கு ஆண்டு கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய அவர்களுடைய சட்டங்களும் அப்படித்தான் இருக்கும். சமீபமா பார்க்கலாம், முஸ்லிம்களுக்கு எதிராக போடப்பட்ட முத்தலாக் சட்டமா இருக்கட்டும், அதே மாதிரி முஸ்லிம்களுடைய குடியுரிமையை பறிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட NRC சட்டமா இருக்கட்டும், அதே போன்று முஸ்லிம்களுடைய மத உரிமையை கையில் எடுத்து நசுக்க வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட வக்ஃப் சட்டமா இருக்கட்டும், இதுவெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டம் சொல்லியே எல்லா மக்களும் போராடி கொண்டிருந்தாங்க. முஸ்லிம்களுக்கு சில மதத்தை வைத்து அரசியல் செய்யாத சில நல்ல பிரமத மக்களும் கூட நமக்காக ஆதரவு கொடுத்து அரசியல் தலைவரும் கூட குரல் கொடுத்தாங்க. அப்படி இருக்குன்னு சொன்னா நம்மை ஆளக்கூடியவருடைய நோக்கம் என்னன்னா முஸ்லிம்களை மட்டும் கருவறுப்பதல்ல, முஸ்லிம்களுக்கு எதிராக மட்டும் அவருடைய சித்தாந்தத்தை துஷ்பிரயோகம் படுத்துவது மட்டும் அல்ல, அவர்களை யார் எதிர்க்கிறாங்களோ, அவர்களுடைய சித்தாந்தத்தை யார் வந்து கண்டிக்கிறாங்களோ, அவருடைய சித்தாந்தத்தை யார் வந்து எச்சரிக்கிறாங்களோ அவர்களுக்கு எதிராகவும் இவர்கள் சட்டத்தை கொண்டு வருவாங்க. இப்ப என்ன சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி FCRA என்று சொல்லப்படக்கூடிய ஃபாரின் கான்ஸ்டிடியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது யாருக்கு எதிரான்னு சொன்னா கிறிஸ்தவர்களுக்கு எதிராக. இது எப்படிப்பட்ட ஒரு மோசமான சட்டம்னா, வக்ஃபு சட்டம் எப்படி ஒரு மோசமான சட்டம் சொல்லி நாம வந்து பிரச்சாரம் பண்ணுமோ, அதை விட ஒரு படி மேல போய் கிறிஸ்துவ மக்களை ஒழிக்கக்கூடிய, அவரை நசுக்கக்கூடிய ஒரு சட்டமாக இந்த FCRA சட்டத்தை வந்து இன்னைக்கு வந்து கொண்டு வந்து அதனை நடைமுறைப்படுத்தல. ராகுல் காந்தி கண்டிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வர் அவரும் அதை கடுமையாக வந்து கண்டித்து அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க. என்ன இந்த சட்டம்னா, இந்த சட்டத்தின் அடிப்படையிலே கிறிஸ்துவ மிஷினரிகள் செயல்படுதில்லை, அந்த மிஷினரிகள் வருடம் தங்களுடைய அந்த பதிவை வந்து புதுப்பிச்சுட்டே இருக்கணும். அப்படி புதுப்பிக்க தவறிட்டான்னு சொன்னா அவன் எத்தனை 1000 கோடி வச்சிருந்தாலும், எத்தனை 100 கோடி வச்சிருந்தாலும், எத்தனை சொத்துக்கள் வைத்து அவன் வந்து மிஷினரியாக ரன் பண்ணிட்டு இருந்தாலும் அதை ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் கையகப்படுத்திக்கும், அதை மத்திய அரசாங்கம் கையில் எடுத்துரும். அது மட்டும் இல்லாம அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி இதனுடைய சட்டத்தினுடைய பின்னணி நிறைய இருக்கு. அப்ப என்ன பாக்குறோம், ஒரு காலத்துல முஸ்லீம்களுக்கு எதிராகத்தான் இந்த பாஜக அரசு செயல்பட்டுச்சு, பாசிச அரசு செயல்பட்டுச்சுன்னு அப்படி ஒரு பார்வை இருந்தது போய் இன்றைக்கு அடுத்தது கிறிஸ்தவர்களுக்கு வந்து அவர்களுடைய உரிமையில கை வைக்க வந்துட்டான். இது இவர்களோட விட மாட்டான். யாரெல்லாம் இவர்களை எதிர்க்கிறாங்களோ, யாரெல்லாம் இவருடைய அந்த பாசிச மத வெறுப்புணர்வு ஊட்டக்கூடிய சித்தாந்தத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக எல்லாம் இவன் அடிக்கடி அடுத்தடுத்த சட்டங்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டே இருப்பான். அப்ப நாம என்ன பண்றதுன்னா, இது போன்றியான அநியாயக்கார ஆட்சி இருக்குல்ல, அது யாருக்கு அணிதிழைச்சாலும் அந்த அநியாயக்கார ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுப்பதும் இறை நம்பிக்கை கொண்ட மூமின்களுக்கு உண்டான ஒரு கடமை. அப்ப இது மாதிரியான கொடுமையான சட்டம்
கடுமையான நசுக்கக்கூடிய சட்டங்களை மக்கள் மத்தியில கொண்டு போகணும். வேண்டா நீ என்ன நடக்குது பாத்துக்க, வெறுமனே ஏதோ முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நிலையெல்லாம் நீங்க இருந்துச்சீங்க. முஸ்லிம்களுக்கு நசுக்கப்படும் பொழுது அதற்காக குரல் கொடுப்பதற்கெல்லாம் கூட பல பேர் தயங்குனீங்க. இன்னைக்கு நான் அடுத்து வந்துட்டான், இன்னும் அடுத்து என்னெல்லாம் கொண்டு வருவான் என்பதையெல்லாம் வெளியே கொண்டு போகணும். அதே நேரத்துல தேர்தல் களமாவும் இருக்கு. அப்ப தேர்தல் களமா இருக்கும் பொழுது இந்த நேரத்துல நாம் எந்த கட்சியுமே முழுவதுமாக நம்பி தேனாரும் பாலாரும் நீங்க வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் ஒட்டுமொத்த மக்களுடைய தமிழக மக்களுடைய நிலையெல்லாம் மாறிடும் அப்படின்னு யாராலையும் சொல்லிட முடியாது. யாருக்கும் யாரையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியான ஒரு வாக்குறுதி கொடுக்க முடியாது. எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல்னா ஓட்டுனா என்ன வேணா பண்ணுவாங்க. ஆனால் இதுல என்ன பார்க்கணும்னா, இதுல மக்கள் தேனாரும் பாலாரும் ஓடுதோ இல்லையோ, மத மோதல்கள் இல்லாம, இது மாதிரியான சண்டை சச்சரவுகள் இல்லாம, கலவரங்கள் இல்லாம ஒருவருக்கு எதிராக இன்னொரு சமூகத்தை திசை திருப்பி விடாமல் யார் ஓரளவிற்கு அமைதிப்படுத்தக்கூடிய ஆட்சி அமைக்கிறாங்களோ அவர்களைத்தான் ஆதரிக்கணும் என்ற செய்தியை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். இது மாதிரியான சட்டங்கள் எல்லாம் இயற்றப்படும் பொழுது எல்லா இடங்களிலும் மத்திய அரசினுடைய அந்த மத பாசிச சித்தாந்த ஆட்சிக்கு ஆதரவாக யார் நிற்கிறார்களோ அப்படி களம் காணக்கூடியவர்களுடைய ஆட்சி மாநிலங்களை வந்துச்சுன்னு சொன்னா எதுவும் பண்ண முடியாது. நாளைக்கு என்ன அவன் எதை அங்க அமல்படுத்துறானோ அதை உடனடியாக மாநிலங்களும் அமல்படுத்தி மக்களை நசுக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு தள்ளிவிட்டு விடுவான் என்பதுதான் யதார்த்தமான ஒரு நிலையாக மாறிவிடும் என்பதையெல்லாம் உணர்த்தி இது மாதிரியான அநியாயக்கார ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கணும். அது தேர்தல் களமாக இருப்பதனால் நம்மால் இயன்ற இந்த மாதிரியான பாசிச பயங்கரவாத சித்தாந்தங்கள் உள்ள வந்துவிடாத அளவிற்கு நாம் மற்ற மக்களுக்கு எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மக்களாக ரஹ்மான் அனைவரையும் ஆக்கி அருளுடைய வேண்டும் என்று கூறி என்னுடைய ஜும்மாவினுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாயிரதவன அலைஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.